அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் முஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி குர்ஆனில் கரீம் அல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் வ கல்லிம் அலைஹி. அல்லாஹுடைய கிருபை கருணை அல்லாஹு தஆலா நம்மை ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி சஞ்சரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஃபாத்திஹாவிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் தென்னகத்து குத்துபாக இருக்கக்கூடிய ஷாஹுல் ஹமீத் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேரப்புலை அவர்களோடு அமரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நேசர்கள் ஸிக்ருல் அன்பியாயி இபாதத்துன் வ ஸிக்ருல் அவுலியாயி கஃபாரத்துன் பிதுனூப் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களை பற்றி பேசுவது, அவருடைய உயர்வை பற்றி சொல்வது அல்லாஹு தஆலா இபாதத், பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அது இபாதத்தாக இருக்கிறது, வணக்க வழிபாடுகளில் ஒன்று. அது இறை நேசர்கள் என்று சொல்லக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகும் வலிமார்கள் வந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் வலிமார்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இறை நேசர்களை பற்றி நாம் பிரஸ்தாபிப்பது, பேசுவது நம்முடைய பாவ பரிகாரமாக இருக்கிறது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி சஞ்சரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவுக்கு வந்து 900 அரச குடும்பத்தை சார்ந்தவர்களை இஸ்லாத்தில் கொண்டு வந்தார்கள். நம்ம சரித்திரத்தில் கேள்விப்படுகிறோம் நண்பர்களே. பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் அர்னால்டு எனக்கூடிய ஒருவர் வரலாற்று ஆராய்ச்சியாளர். அவர் முகலாய மன்னர்கள் அவர்களை பற்றி ஒரு ரிசர்ச் பண்றார், ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படின்றதை பற்றியெல்லாம் அவருடைய வரலாறிலே எழுதி, முகலாய மன்னர்களுடைய வரலாறிலே எழுதுகிறார். எழுதி கடைசியிலே அவருடைய இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய மக்பரா என்று சொல்லக்கூடிய அவருடைய நினைவிடத்தை நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது சில நினைவிடங்கள் எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை. முகலாய மன்னர்களுடைய நினைவிடங்கள் அழிக்கப்பட்டு விட்டது, எங்க இருக்குன்னே தெரியல. சில நினைவிடங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதுவும் கூட பராமரிப்பற்று இருக்கிறது, தூசி நிறைந்ததாக இருக்கிறது. சிலது பாலம் பாலமாக வெடித்து விட்டது. இப்படியாக மன்னர்களாக வாழ்ந்தவர்கள், இந்த நாட்டிலே 900 வருஷம் முகலாய மன்னர்களாக வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய அதாவது நினைவிடம் என்று சொல்லக்கூடியது பாதுகாக்கப்படவில்லை. சிலது பாலமாக வெடித்திருக்கிறது, சிலது எங்கிருக்கிறது என்றே தெரியவில்லை, சிலது தூசி பிடித்து கிடக்கிறது, அதை பராமரிக்க ஆள் இல்லை. ஆனால் 800 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை ஃபகீர் என்று சொல்லிக் கொண்டு வந்த ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி ஏழை என்று சொன்னவர்கள், ஆனால் இப்போது அந்த மக்கள் எல்லாம் அவர்களை இந்தியாவின் அரசர் என்று சொல்கிறார்கள். தன்னை ஃபகீர் என்று அறிமுகப்படுத்தியவர்கள் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி, அவர்களை இந்திய மக்கள் இந்தியாவின் அரசர் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள்தான் இப்போதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய நினைவிடத்தில் பார்த்தால் மக்கள் எல்லாம் சாறை சாரியாக செல்கிறார்கள். இதன் காரணம் எனக்கு புரியவில்லைன்னு எழுதி வச்சான். ஏன் இப்படி பண்றாங்கன்னு என்னுடைய அறிவுக்கு புலப்படவில்லை, தெரிந்தவர்கள் சொல்லுங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். அன்பர்களே, வலிமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மன்னர்கள் எல்லாம் மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கிவிடலாம், ஆனால் வலிமார்கள் இறை நேசர்கள் அவர்கள் வாழும் போதும் அரசராக வாழ்கிறார்கள், மறைந்த பிறகும் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி சஞ்சரி, அவருடைய கலீஃபா தாஜுத்தீன் ரஹமத்துல்லா அலை, அவர்கள் பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான். பிரிட்டிஷில் ஒரு 6 பேர் கமாண்டோ ஒருத்தர் இருப்பான், அவன் கூட ஒரு 6 பேர் வேட்டைக்கு போனாங்க. காட்டில் வேட்டையாடிட்டு இருக்கும்போது தண்ணீர் தாகம் ஏற்பட்டுச்சு. உடனே எங்கேயாவது வீடு இருக்கான்னு பார்த்தாங்க. தூரத்தில் ஒரு குடிசை தெரிஞ்சிச்சு. அந்த குடிசையில் மனிதர் இருப்பாங்க, அங்கே போய் தண்ணி குடிக்கலாம் வந்தாங்க. பார்த்தா ஹாஜா தாஜுத்தீன் ரஹமத்துல்லா அலை அவர்கள் தன்னுடைய சீடர்களோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்களோடு இறை ஞானத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க, சோல்ஜர்ஸ், எங்கள் தண்ணி வேணும்னு கேட்டாங்க. உடனே தண்ணி கொடுக்கப்பட்டுச்சு. தண்ணீர் குடித்தார்கள். குடிச்சிட்டு அப்போ தாஜுத்தீன் ரஹமத்துல்லா அலை கேட்குறாங்க, அவன் கையிலே துப்பாக்கி வைத்திருந்தான், இது என்னன்னு கேட்குறாங்க. கையில் வச்சிருக்கிறியா, அது என்னன்னு கேட்டாங்க. அப்போது அந்த சோல்ஜர்ஸுடைய தளபதி அவன் சொன்னால், இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களால் விளங்க முடியாது, இது என்ன செய்யும், இதனுடைய பவர் என்ன நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி மேலே பார்த்தா மேலே ஒரு புறா உட்கார்ந்துருந்துச்சு மரத்து மேலே. உடனே அதை நோக்கி ஷூட் பண்ணான். குண்டு பாஞ்சு அந்த புறா கீழே விழுந்து துடிச்சு செத்து போச்சு. இதோடைய பவர் இதுதான்னு சொன்னான். சரி ஒன்று கேட்டுக்க, அவங்க கம்முன்னு இருந்துட்டாங்க. அப்போ அவருடைய கையில் பார்த்தா தஸ்பீ வச்சிருக்கிறாங்க, ஜிக்ரு செய்யக்கூடிய அந்த தஸ்பீ வைத்திருக்கிறாங்க, மணிமணியாக இருக்குது. அவங்க அல்லாஹ்வை ஜிக்ரு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டான். அந்த மகான் சொன்னாங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உனக்கு தெரியாது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உனக்கு புரியாது, இது என்ன செய்யும், இதனுடைய பவர் என்னன்னு காமிக்கிறேன்னு எழுந்த அந்த புறாவின் மீது தஸ்பீஹை வச்சு குன்பி இல்லான்னு சொன்னாங்க. அந்த புறா உயிர் பெற்று திரும்ப எஞ்சி மரத்து மேலே போய் உட்காந்துச்சு. அவன் ஆச்சரியப்பட்டான். உயிரை பிடுங்குவது, ஒரு ஆயுதத்தை கொண்டு உயிரை எடுப்பது பெரிய விஷயம் அல்ல. ஒரு ஆயுதத்தை கொண்டு ஏதோ ஒரு தஸ்பீ மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதை வைத்து உயிர் கொடுப்பது எப்படின்னு கேட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நான் இந்த ரகசியத்தை சொல்கிறேன்னா அந்த 6 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அவருடைய சீடர்களாக மாறினார்கள். இஸ்லாம் இப்படிதான் பரவுச்சு. அன்பர்களே, அப்படிப்பட்ட மகான்கள் அல்லாஹு தாலா அந்த இறை நேசர்களை கொண்டுதான் இன்னும் இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிறது. வழிமார்களை கொண்டுதான் இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிறது. அன்பர்களே, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யகூல அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ் என்று ஜிக்ர் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கும் வரை இந்த உலகம் அழியாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாமளும் அல்லாஹ் அல்லாஹ் ஜிக்ர் செய்ய தான் செய்யணும். அவர்களுடைய ஜிக்ர் வேறு, நாம் ஜிக்ர் வேறு. ஒரு சின்ன பிள்ளை அவன் ஜும்மா தொழ வந்திருக்கிறான், 6 வயசு 5 வயசு பையன், அவன் தொழுவதும் நாம் ஜும்மா தொழுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அன்பர்களே, ஒரு ஆலிம் தொழுவதற்கும் ஆலிம் அல்லாதவர் தொழுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் அன்பர்களே, இறை நேசர்கள், இறைவனை தன்னுடன் வைத்து வாழக்கூடியவர்கள், நாம் இந்த உலகத்திலே இறைவனை விட்டு விட்டு மற்ற அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனைத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சேர்த்து பார்க்கும் பார்வையுடையவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் ஜாஹிர்ன்றான் தான், நான் பகிரங்கமாக இருக்கிறேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை நாம் மறைந்தவன் என்று சொல்லுகிறோம், மறைவாக இருக்கிறான்னு சொல்றோம். இல்லாத நம்மை இருப்பதாக காட்டிக் கொள்கிறோம். ஒரு நேரம் அவர் இருந்தார், இன்று இல்லை என்று சொல்லுகிறோம். அன்பர்களே, இடைப்பட்ட காலத்தில் எப்படி வந்தார், எங்கிருந்து வந்தார்? அதனால் அன்பர்களே, இறை நேசருடைய சொஹபத் நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடியார்களுடைய சொஹபத்தில் இருப்பதை பெருமானார் வலியுறுத்தினார்கள். சஹாபாக்கள் என்று உன்னதமான அந்தஸ்துடைய மேன்மை பெற்ற அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள், அவர்கள் அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு பல ஹஜ்ஜுகளோ பல உம்ராக்களோ பல இபாதத்துகளோ அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடன் பெருமானாருடைய பார்வையில் பட்டால் போதும். ஈமானுடைய நிலையிலே அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட நிலையிலே முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் பார்வை அவர் மீது பட வேண்டும். சஹாபியின் பார்வை முஹம்மது ரசூலுல்லாஹ் படணும்னு அவசியம் இல்லை. சஹாபி ஆவதற்கு அவர் பெருமானாரை பார்த்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய ஹாலத்திலே ஒருவரை பார்த்தால் அவர் சஹாபி. உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களில் ஒருவர். அவருக்கு கண்ணு தெரியாது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்ததில்லை. நபி வெள்ளையா இருப்பார்களா தெரியாது,
கருப்பாக இருப்பார், கருப்பாக இல்லை முகமது ரசூல்லா. அவருடைய அழகை ரசிக்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் பெருமானார் சுஹபத்தில் இருந்தார்கள். உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் பெருமானார் பார்த்த பார்வை அது. நபியுடைய பார்வை இறைவனோடு சேர்த்து பார்க்கும் பார்வை அது. அதனால்தான் பெருமானார் சொன்னாங்க, நடமாடும் மையத்தை பார்ப்பதாக இருந்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள் என்று சொன்னார்கள். காரணம், அவர்கள் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்ற உணர்வில் வாழக்கூடியவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் உணர்வில் வாழக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நல்லடியாருடைய சுஹபத்திலே இருந்து நாம் அல்லாஹ்வை அடையும் நசீவை அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. பாபா அவர்களுடைய முஹப்பத் நம்மை இழுத்து வந்திருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் உன்னதமான அந்தஸ்து உடையவர் அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். சுவனத்திலே மிகப்பெரிய பாக்கியம் உடையவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. மிகப்பெரிய நன்மைக்குரியவராகும் ஜன்னத்துல் உயர்வான ஜன்னத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. ஏனென்றால் வாழும் காலத்தில் பல இதயங்களை அவர்கள் கொள்ளை கொண்டார்கள், பல இதயங்களை தன் வசப்படுத்தினார்கள். நிச்சயமாக அவர்கள் யாரையும் துன்புறுத்தியதில்லை, நாவினால் கூட பேசியதில்லை. எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேச, அவர்களை கொண்டு வழிமார்களை பிரஸ்தாபிக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸை அல்லாஹ் வருடம் அமைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய அந்தஸ்தை மேலும் உயர்த்திருக்கிறான் என்ற அர்த்தம். அல்லாஹு தஆலா அதிலே நாமும் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கனானே. அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.